friends, welcome to Aravanai Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி அடை. ராகி அடையில் குட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் இருக்குது, விட்டமின் டி இருக்குது, இது எல்லாத்துக்கும் மேலே ஃபைபர் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட் எல்லாருமே இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி அடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 250 கிராம் 1/4 கிலோ ராகி மாவு, ஒரு ரஃப்லி சாப்பிடு வெங்காயம் எடுத்துட்ருக்கேன். நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துட்ருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் காரப்பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன், காரப்பொடியும் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயும் காரப்பொடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது கேழ்வரகு மாவை முதல்ல நம்ம இந்த ஒரு பேசனில் கொட்டிக்கணும். அது கொட்டிட்டு அதுக்கப்புறம் காரப்பொடி நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த காரப்பொடி எடுத்து கொட்டிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம ரஃப்பாக சாப் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இதை நம்ம இப்போ தண்ணி எடுத்து விட்டுக்கிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு உங்களுக்கு மாவு எப்படி வந்துருச்சுன்னு பார்க்கலாம். அடை மாவு தயாராகிடுச்சு. இதை நம்ம உருண்டையாக பால் சைஸில் எடுத்து இதை தட்டி தோசைக்கல்லில் போடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அப்படியே தோசைக்கல்ல அதை அப்படியே போட வேண்டாம். போட்டாச்சு. சுற்றியில் எண்ணெய் அடுப்பில் மேலே எண்ணெய் வரும். நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும், அப்புறம் திருப்பி விடணும். இப்போ இது கேழ்வரகு கடை ஒரு பக்கம் வந்துடுச்சு. 2 பக்கம் நல்லா வேக விடணும். இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஹெல்தியான சிம்பிளான ஒரு ராகி அடை ஈஸியாக தயாராகிடுச்சு. இது செய்யறதுக்கு மொத்தமே 10 நிமிஷம் போதும். இந்த வீடியோ முடிவில் நீங்கள் கண்டிப்பாக ராகி அடை எப்படி பண்ணுறதுன்னு கற்றுட்ருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அரவணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.